ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேலில் எங்கள் வீட்டில் இருக்கிற ஹோம் கார்டன் எப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன பிளான்டெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது மேங்கோ ட்ரீ, ஒரு சின்ன மேங்கோ ட்ரீ தான், இவ்வளோதான் சைஸ் இருக்குது. அதில் மாங்காய் காய்ச்சிருக்கு, கிரீன் இவ்வளோ சைஸுக்கு வந்திருக்கு. நிறைய பூ வந்துருந்துச்சு. அதில் வந்து மழை வரும்போது அந்த பூவெல்லாம் அடிச்சு விட்டனால இப்போ இவ்வளோ தான் இருக்குது மாங்காய். அப்புறம் வந்து இது கத்திரிக்காய் செடியில் கொஞ்சம் அந்த புழுவெல்லாம் வர்றதுனால இலையெல்லாம் புழு அரிச்சிருக்கு. ஸோ அதில் பூவெல்லாம் வந்திருக்கு. ஒரு பூ இருக்குது, இனி காய் வரும்னு நினைக்கிறேன். இது நட்டு ஒரு 50 days பக்கம்தான் ஆச்சு. அப்புறம் இங்கே பாவக்காய் வந்து தெளித்து வந்திருக்கு, இனிதான் படர வைக்கணும். அப்புறம் வந்து இது மிளகாய் செடி. அப்புறம் இந்த ஒரு பம்கின் வந்து தன்னாலே நம்ம வேஸ்ட்டு போடும்போது தன்னாலே வந்துச்சு, தன்னாலே அது படர்ந்து அப்படியே போகுது, நல்லா கொழு கொழுன்னு சொல்லிச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி எல்லாம் போட்டப்போ வந்துச்சு, ஆனால் அது போயிடுச்சு, இப்போ கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து இது டொமேட்டோ பிளான்ட்டு வந்திருக்கு. டொமேட்டோ பிளான்ட் இங்கே நல்லா வருது, சும்மா போட்டாலுமே கிளுத்து அழகாக வருது. இது மல்லி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்குது கொஞ்சம். அப்புறம் வந்து இது மிளகாய் செடியில் ஒரு 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தோம், எதுன்னு தெரியல. கேப்சிகமும் இருக்குது, அப்புறம் ஸ்பைசி சில்லி, இந்தியன் சில்லி இருக்குது, தாய் சில்லி இருக்குது, ஆனால் இது என்ன சில்லின்னு தெரியல இருக்குது. அப்புறம் இது வந்து லாங் பீன்ஸ், மோஸ்ட்லி கன்னியாகுமரி ஸ்பெஷல். கன்னியாகுமரியில் இந்த லாங் பீன்ஸ் எல்லா வீட்லையும் மோஸ்ட்லி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லாங் பீன்ஸ் இது வச்சுருக்கோம், அது படர்ந்து வருது. இனி வந்து வலை வாங்கி வைக்கணும் நல்லா படத்துறதுக்கு. எதுவும் லாங் பீன்ஸ் தான். அப்புறம் இது என்னென்னா ரேடிஷு, வெள்ளை கலர் ரேடிஷ் போட்டப்போ இப்படி நல்லா படர்ந்து வருது. ஆனால் எங்கள் இடையில எல்லாம் நல்ல புல் முளைக்குது புல். ரேடிஷ். இங்கேயும் ஒரு 2 கத்திரிக்காய் செடி இருக்குது. பூ வருது, எப்படி காய் வரும்னு தெரியல. இனி காய் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வீடியோ எடுக்கிறேன். இது இப்போ உள்ள வீடியோ. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா, முக்கணியில் ஃபஸ்ட்டு மாங்காய் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாங்காய் மரம், அப்புறம் வந்து வாழை மரம் ஒரு 3 வாழை மரம் வச்சுருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ட்ரீ வந்து பனானா. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா வருது நினைக்கிறேன், எல்லாம் வருது. இதுவும் வச்சு ஒரு 50-55 days அப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப வேலை செய்யவும் தேவையில்லை, அது அப்படியே விட்டு வச்சோம், அப்படியே அழகாக வந்துட்டுருக்கு. அப்புறம் அதில் வந்து கண்ணு வந்துச்சு, இதில் கண்ணு வந்திருக்கு. அப்புறம் இதுலேயே ஒரு கண்ணு வந்துச்சு, காணும். இங்கே ஒரு கண்ணு வந்திருக்கு. ஸோ இது வாழை மரம். பலா மரம் தான் இல்லை, முக்கணியில் வந்து 2 இருக்குது. வாழை மரமும் இருக்குது, மாமரமும் இருக்குது, பலா மரம் இல்லை. இது ஒரு குட்டி வாழை மரம். இதில் வந்து நாங்கள் காய்ச்சி கிழங்கு போட்டிருக்கோம், ஆனால் இன்னும் முளைக்கல. அப்புறம் வந்து இது வந்து ஆனியன் முளைச்சிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து உருளைக்கிழங்கு இவ்வளோ பெருசாக வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பாவக்காய் முளைச்சி நிற்கிது, படர வைக்கணும், வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இது வந்து வேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், வீட்டில் வர்ற வேஸ்ட்டெல்லாம் அப்படியே போட்டிருக்கேன். அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியும் போடலாம், ஆனால் நான் அப்படியே போட்டுட்டேன், அதுவே உரம் ஆகி வந்துடும். இதுவும் வந்து லாங் பீன்ஸ் சொல்லுவாங்க, பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி ஸ்பெஷல். அப்புறம் இது டொமேட்டோ. இது வந்து என்னென்னா பூண்டு இவ்வளோ வந்திருக்கு, முளைச்சி அழகாக வந்திருக்கு. அப்புறம் இது புதினா வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. ஒரு நாள் எடுத்து பிரியாணிக்கு போட்டோம்,
இப்போ இவ்வளோ வந்திருக்கு. இது ஒரு மிளகாய் செடி, என்ன மிளகான்னு தெரியல, கேப்சிகமா இல்லை தாய் சில்லியான்னு தெரியல. அப்புறம் இந்த சைடு வந்து ஃபுல்லாக இது நிறைய நல்ல படப்பு பிடிச்ச மாதிரி தக்காளி செடி நிறைய நிற்குது. தக்காளி செடி நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா அழகாக வருது. இன்னும் தக்காளி செடி பூவெல்லாம் வந்திருக்கு. இங்கே இடையில வந்து ஒரு பீட்ரூட்டு, இது கத்தரிக்காய் செடி, இது ஃபுல்லாக பீட்ரூட்டு. பீட்ரூட்டெல்லாம் பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட்டு வந்து வைக்குது அந்த கிழங்கு. அப்புறம் இதுக்கு இடையில வந்து பீன்ஸும் நிற்குது, சாம்பார் பீன்ஸு. அதில் எல்லாம் பூ வந்திருக்கு. இது பார்த்தீங்களா, இந்த பீன்ஸு. இதுவும் ஒரு மிளகாய் செடி, இது கொஞ்சம் நல்லா அழகாக வந்திருக்கு சீக்கிரமாக. இதில் காய்ச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுக்கிறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இது பூ வந்தாச்சு, பூ வந்திருக்கு, வர ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த சைடு இது பீட்ரூட்டு, இது வந்து புதினா, பூண்டு, அப்புறம் இதுதான் இஞ்சி. இஞ்சி நல்லா வருது, ஆனால் முளைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு முளைக்க. இது இஞ்சி, இதுவும் இஞ்சி தான். இது மஞ்சள், இது புதினா. இஞ்சி கொஞ்சம் நல்லா முளைச்சி வருது, ஏன்னா முளைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. பூண்டு, அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் தக்காளி இருக்குது. தக்காளி எல்லாம் காய்ச்சிருக்கு. இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த சைடில் இதில் வளர்ந்து கிடக்கிறதெல்லாம் இதெல்லாம் புல் பிடுங்கும் போது ஃபாஸ்ட்டாக வருது புல். இப்படி தான் வருதுன்னு தெரியல, வாரத்துக்கு ஒருக்கா புல் பிடுங்கணும். பார்த்தீங்களா, தக்காளி தக்காளி தக்காளி. அப்புறம் இது பீட்ரூட்டு இடையில, இதுவும் ஒரு கத்தரி செடி. அப்புறம் மல்லி, இடையில நிறைய புல் நிற்கி. அப்புறம் இது வந்து வெண்டைக்காய் காய்ச்சிச்சு. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்ல குருவியெல்லாம் தின்னு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் எப்படியோ பத்திரமா வலையெல்லாம் போட்டு வச்சு வருது இப்போ வெண்டைக்காய். வெண்டைக்காய். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ஸ்ட்ராபெரியில் நிறைய ஃப்ரூட்ஸ் பறிச்சிட்டோம். இப்போ இருக்குது, நிற்கிது, கொஞ்சம் பழுக்கலை. ஸ்ட்ராபெரி. இங்கே என்னென்னா லிசர்டு இருக்கும், அது வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ராபெரி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். வலை போட்டு மறைச்சி வச்சுருப்போம். இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட். பார்த்தீங்களா, வெண்டைக்காயில் பூ வந்துருக்கு, பிங்க் கலரில் இருக்குது. நான் எல்லோவில் தான் பார்த்துருக்கேன், இது பிங்க் கலரில் வர மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸ்ட்ராபெரியில் ஒரு இது கொஞ்சம் பழுத்துச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா கொஞ்சம் பறிப்போம். இது கொஞ்சம் பிங்க் ஆகிடுச்சு. ஓகே, டைப் ஆஃப் தக்காளி. அது வந்து செரி தக்காளின்னு சொல்லுவாங்க, சின்னதாக காமிக்கும், சலாடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செரி டொமாட்டோ. அப்புறம் லாஸ்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து சீனிக்கிழங்குனா சக்கரை வள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வாட்டி சிட்னி போகும்போது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தோம். அதில் லைட்டாக முளைச்ச மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து சும்மா போட்டு பார்ப்போம் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது அழகாக முளைச்சி வந்திருக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக முளைக்குது, நல்லா இருக்குது.
இதுவும் சின்னதாக முளைக்குது. இதுலேயே சும்மா வேஸ்ட்டு போட்டிருக்கேன், ஃபுட்டு வேஸ்ட் எல்லாம். இது நல்லாயிருக்கு. இந்த லாஸ்ட் பிளான்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். இன்னும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.